நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக கைட் பண்ண முடியும் அது எல்லாமே பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிப்பீங்களா, பே பண்ணி எல்லாமே ஜாயின் பண்ணிப்பீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து இந்த கிளாஸ் வந்து எப்படி இருந்துச்சு ஃபீட்பேக், ஸோ அது மட்டும் இப்போ சொல்லுங்கள் ஒன் பை ஒன்னா. பிரதர், நான் ராஜ்குமார் பேசுகிறேங்க. சொல்லுங்க ப்ரோ. பிரதர், கிளாஸ் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்குது பிரதர். இப்போ வந்து நான் வந்து ப்ரீவியஸ்லி 1 இயருக்கு முன்னாடி நான் ரிசர்ச் பண்ணி ஓகே ப்ரோ. ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் மைக் அவுட் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க, வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டென்ஷன் ஆகாம அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருந்தாங்க. அதில் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாருடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக எல்லாருக்கும் சொல்லித்தராங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது, ஃபாரெக்ஸில் நாமளும் ஜெயிக்கலாம். இதில் வந்து ரிஸ்க்கு குறைஞ்சிருச்சு நமக்கு. நம்ம ஓன் மணி போட்டு செலவு பண்ணுறது பதில் ஃபண்டட் அக்கௌண்ட் மூலம் பண்ணும்போது நமக்கு ரிஸ்க்கு குறைவது, அப்புறம் ப்ராஃபிட்டும் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வருது. இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ஓகே ப்ரோ, சொல்லித்தராங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. கைஸ் அதர்ஸ் ப்ரோ சொல்லுங்க சிஸ்டர். ப்ரோ நான் நவம்பர் பேட்ச் ஸ்டூடெண்ட் ப்ரோ. உங்ககிட்ட ஹார்மோனிக் எஸ் சிஸ்டர், எஸ் சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். ஹார்மோனிக் கத்துக்கிட்டதுல இருந்து பேட்டர்ன்ஸ் போடுறப்போ ரிவர்ஸ் எல்லாம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுது ப்ரோ. பட் ஓகே சிஸ்டர். ஃபாரெக்ஸ்ல கொஞ்சம் ஐடியா இருந்தாலுமே ஃபண்டட் அக்கௌண்ட்ல எல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை வரல ப்ரோ. எப்படி பண்றது, எந்த சப்போர்ட்ல பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட்லயே இருந்தோம். கரெக்டா சரிங்க. உங்களோட ஃபாரெக்ஸ் கிளாஸ் நீங்க வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்க. அந்த டைம்ல உங்க கான்பிடென்ட்னாலதான் ஃபண்டட் அக்கௌண்ட்குள்ளேயே உள்ள வர முடிஞ்சது. இல்லைன்னா ஒரு நம்பிக்கை வரல ப்ரோ. ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்து எப்படி நம்ம பே அவுட் எடுக்கிறது, எப்படி நம்ம அதை பாஸ் பண்றது, எப்படி நமக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு ஒரு டவுட்லயே இருந்தோம். ஓகே சார். பட் கிளாஸ்க்கு அப்புறம் வந்துட்டு முருகேஷ் ப்ரோ ஆகட்டும், சரவணா ப்ரோ ஆகட்டும், 2 பேருமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அதனால ஒரு கான்பிடென்ட் நம்ம இதை கரெக்டா பண்ணோம் அப்படின்னா பே அவுட் எடுக்கிறது வந்து எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் நல்லா கிடைக்குங்கிற ஒரு கான்பிடென்ட் வந்து நல்லா பில்ட் ஆயிருக்கு ப்ரோ. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். அதர்ஸ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ஒரு முருகேஷ் ப்ரோ வந்து எத்தனை டைம் டவுட் கேட்டாலும் சொல்லித்தராரு ப்ரோ. எதுவுமே கோவப்படாம அது கேட்டதே திருப்பி திருப்பி கேட்டாலும் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுவே பெரிய விஷயம் தான் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, சூப்பர். டெக்னிக்கல் லேர்ன் பண்ணீங்களா? ஸோ இதோட மோட்டிவே பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் சொல்லி தரது தான். அதாவது நம்ம ஹார்மோனிக் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணி பழகிட்டோம். பட் ஃபாரெக்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரில. ப்ளஸ் எஸ்எல் நிறைய அடிச்சிருக்கும். அதாவது கிளாஸ் இல்லாமல் முன்னாடியே போய் நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா. பட் இப்போ வந்து அது எப்படி யூஸ் பண்ணணும் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பாரு. பார்த்தீங்களா எல்லாரும்? ஓபி எஸ் எங்கே ப்ரோ. யூஸ் பண்ணணும், எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கணும், இண்டெக்ஸ் எந்த டைம் ஃப்ரேம் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. பார்த்தீங்களா? எஸ் ப்ரோ. பார்த்தோம் ப்ரோ. ஓகே, ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாத்துக்கும். எஸ் ப்ரோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு bro. ப்ரோ. ஓபியை வச்சு நம்ம புதுசா இன்னொரு விதமா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது ப்ரோ. மார்க்கெட்டோட மூவ் இந்த இடத்துல இருந்து கொடுக்கும் அப்படிங்கறதே வந்து இங்கதான் கத்துக்க முடிஞ்சது ப்ரோ, இந்த இடத்துலதான். சூப்பர் சிஸ்டர். அண்ட் அதர்ஸ் கைஸ், மற்றவங்க கிளாஸ் எப்படி போச்சு? ஓகேங்களா? இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணலாமா? bro. சொல்லுங்க ப்ரோ பேசலாம் ப்ரோ. பேசலாம் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. முருகேஷ் ப்ரோ நல்லா ஹெல்ப் பண்ணாரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு. சரவணா ப்ரோ நைட் 12 மணிக்கு கேட்டா கூட அந்த அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு, உடனே ஜூம்ல போட்டு எடுத்து கொடுத்தாரு. ப்ரோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். கிளாஸ்லாம் ரொம்ப சூப்பரா போச்சு. ஏன்னா ஸ்டார்ட் சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இந்த ஃபர்ஸ்ட் ஓபின்னு புரிஞ்சதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் ஏற்கனவே பழகிட்டு வந்தவங்க ஈஸியா இருந்திருக்கும் போல இருக்கு. முத இந்த இதுக்கு ஃபாரெக்ஸ்ல வந்து ஓபியும் புரிஞ்சதுக்கே 1 வாரம் ஆயிடுச்சு ப்ரோ. மத்தபடி எல்லாமே சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. எந்த டவுட்னா உடனே மத்த ஓபியம் மத்த கிளாஸ்ல உடனே எந்த டவுட் கேட்டா உடனே கிளியர் பண்ணிடுவாரு. ஏன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்து ஓபி வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நம்ம முதல்ல மேலோட்டமாக சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதே டவுட் கேட்டனால திரும்ப திரும்ப அதை முருகே சொல்லியிருப்பாரு. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சது இல்லை? இண்டிகேட்டர்ஸ் இப்போ கம்பேர் பண்ணது இப்பெல்லாம் புரியுது, இப்ப நல்லா புரியுது ப்ரோ. அவ்வளோதான். ஸ்டார்டிங் 1 வாரம் ஆயிடுச்சு அந்த ஓபி மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் தானே. ஸோ அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது அது கொஞ்சம் கம்மி இருக்கும். அடுத்த டைம் வந்து ஈஸியாக நம்ம சொல்லி கொடுத்துடலாம். அப்படி பண்ணிருங்க. அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. நல்லது. ஷூர், கண்டிப்பா. தேங்க்யூ. அதர்ஸ் bro. முருகேஷ் ப்ரோக்கு நன்றி சொல்லுவீங்க ப்ரோ. தரலாம் சார் சொல்லி கூடயே தான் இருப்பார் ப்ரோ. நீங்கள் எப்போ வேணால் சொல்லுங்கள், எனக்கு கால் பண்ணுங்க, நான் கொடுக்குறேன். சரிங்களா?
ப்ரோ சொல்லுங்க பிரதர். ப்ரோ சம்பத் பேசுறேங்க ப்ரோ. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. இதுல ஆக்சுவலா நானுமே இண்டெக்ஸ்ல நிறைய ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் அதுல வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பா இருந்தது. நாங்க ஒர்க்கிங்ல இருக்கிறதுனால என்னால அது வந்து ரெகுலரா என்னால கண்டினியூஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ம் மாதிரி தான் இருந்தது. பட் ஓகேங்க. இதுல ஃபாரெக்ஸ் வந்து நானுமே ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றேன். இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க் வந்து நம்மளால மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அவர் முருகேஷ் ப்ரோ நல்லா அதை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. Q&A செஷன் அப்பப்போ லைவ் போடுறாரு எல்லாமே. பட் என்னால் ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ண முடியல. பட் இருந்தாலும் அந்த வீடியோஸ் எல்லாம் நான் வந்து அப்பப்போ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு ஒரு போடுற அலர்ட்டையும் நான் அதை கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நான். எஸ் ஒரு இப்போ நீங்கள் இது பே சரௌண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, ஆமாங்க இப்போ ப்ரோ. பே பண்ணதுக்கு ப்ரோ இது சொல்லுங்க. 100% ஒர்த். 100% ஒர்த். Yes, bro. 4 விஷயம் கற்றுக்கிட்டீங்களா? 100% ஒர்த் நான் சொல்றேன். ஃபாரெக்ஸ்ல நல்லா 100% சரவணா ப்ரோவும் நல்லா ஹெல்ப் பண்ணாரு. ஓகே. முருகேஷ் ப்ரோவும் நிறைய நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு வந்து சொல்லி தராங்க. ப்ரோ எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நாம இதுல நடக்கிற அந்த வீடியோஸ் எல்லாமே ஈவன் நம்மளுடைய அலர்ட்ஸ்ல வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி அந்த ஒரு சேனல் ஏதாவது அதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு எடுத்த கிளாஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், சரிங்களா? நீங்கள் அந்த வீடியோஸ் அவ்வளவுதான் எப்போ அதுவும். வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் ஓகே அலர்ட்ஸ் ஓகே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அலர்ட்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுறப்ப பின்னாடி ஓகே முருகேஷும் ஓகே ப்ரோ. சரவணன் ப்ரோவும் ஃப்ரண்ட்டில் ஒர்க் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு ஓகே தெரியல ஓகே அவங்க ப்ரோ. எவ்வளோ ஓகே ஒர்க் பண்ணுறாங்கன்னு டே அண்ட் ஆமா நைட்டு. ஆமாங்க ப்ரோ. எஸ் ஸோ ப்ரோ. அதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி, ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆஃபீஸ் ரெண்ட் எல்லாமே நம்ம கொடுப்போம். ஸோ அது ஓகேங்க மட்டும் ப்ரோ. மந்த்லி ஓகேங்க ப்ரோ. சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், சரிங்களா? மற்றபடி ஓகேங்க ப்ரோ. கிளாஸ் ஓகேங்க வீடியோஸ் இருக்கும், லைவ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், சரிங்களா? எல்லாமே இருக்கும். ஓகேங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. நம்ம எஸ், எப்படினாலும் டவுட்டும் அவர்கிட்ட நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். அதர்ஸ் ப்ரோ பத்மநாபன் பேசுகிறேன் ப்ரோ. சொல்லுங்க பிரதர். நம்ம இந்த ஹார்மோனிக் கிளாஸ் வந்து நம்ம இந்த நிஃப்டிலையும் இந்த ஸ்டாக்ஸ்லையும் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எஸ் ப்ரோ. பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது ட்ரா பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் உங்கள் கிளாஸ் முடியும் போது ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே ஃபாரெக்ஸுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் வருது இந்த கன்ஃபர்மேஷன் பார்க்கறது. அதுலேயும் எஸ்பெஷலி இந்த முருகேஷ் ப்ரோவும் சரண் ப்ரோவும் ஒரு சொல்லி கொடுத்தாங்க இந்த ஓபி. அது எஸ் ப்ரோ. எங்கே வந்தால் வேலிடான ஓபி, மற்ற இடத்துல ஏன் எடுக்கலாம் எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் அந்த போரிங் கேண்டல் ஒரு எஃபிஜி கரெக்ட். எல்லாமே வந்து ரொம்ப தெளிவா, அதுவும் அதாவது சிரிச்ச முகத்தோடன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு கரெக்ட். சிலர் வந்து ஒரு கிளாஸ்ல ஒருத்தர் கேக்குறாங்க, இன்னொரு கிளாஸ்ல அதே டவுட் கேக்குறாங்க. எத்தனை தடவை அவர் ஒரே டவுட் கேட்டாலும் மறுபடியும் மறுபடியும் ரெண்டு பேருமே இந்த 24/7 மாதிரி அவங்க ரெண்டு பேருமே எப்ப கேட்டாலும் மெசேஜ்லயும் ரிப்ளை பண்றாங்க. மீட்டிங்லயும் வந்து எல்லாமே முகம் சுளிக்காம எல்லாமே சொல்லி தராங்க ப்ரோ. ஸோ அதனால ரொம்ப நல்லா போச்சு ப்ரோ இது. ஓகே. அண்ட் இன்னொரு தேங்க்யூ தேங்க்ஸ் தேங்க்யூ. சொல்லிடுங்க, உங்கள்கிட்ட ஃபீஸ் வந்து சரவணபுரம் எதுவுமே வாங்கல, சரிங்களா? ஆமா 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 ப்ரோ. ஆமா. அது நிறைய பேர் தெரியாது, சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. சரவணபுரம் தேங்க்யூ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. வந்து வயல்கார்டு என்ட்ரி மாதிரி, சரிங்களா? ஓகே அவர் ஓகே வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா பே அவுட் கொடுக்குறதுக்காக வந்தார், சரிங்களா? ஓ பட் ஓகே பார்த்தீங்கன்னா அவர் ஓகே. பார்த்தீங்கன்னா மென்டராக மாறிட்டார். மாறி. நானும் அவர்கிட்ட பேசல, டைம் இல்லை, நானும் பேசணும், சரிங்களா? ஓகே. சரிங்க ப்ரோ. சரி, தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஓகே. அதர்ஸ் கேஸ் வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குங்களா? ப்ரோ ஆகஸ்ட் பேட்ச் பிரபு. சொல்லுங்க பிரதர். நிஃப்டியில் பேட்டர்ன் போட்டு பார்ப்போம், ஆனால் நமக்கு அங்கே ஆப்ஷனில் பண்ணோம்னா டிகே இருக்கும். எஸ் அது ப்ரோ. இங்கே இல்லாதது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ. வெறும் பேட்டர்ன் மட்டும் இல்லாமல் ஓபி வச்சு போகும்போது அதனோட அக்யூரேசி இன்னும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால எங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸி இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ப்ரோ. எத்தனை முறை டவுட் கேட்டாலும் சலிக்காமல் முருகேஸ்வரவும் சரவணபுரமும் சொல்கிறாங்க. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. அலர்ட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா வர்றதுக்கு முன்னாடியே அவங்க போட்டுறாங்க. வந்ததும் என்ட்ரிக்கு ஜோனுக்கு வந்துருச்சுன்றதை மெசேஜ் போடுறாங்க. அதை வச்சு எங்களால் போக முடியும். போக முடியாததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஏதாவது பிஸியாக இருந்தோம் மெசேஜ் கவனிக்காமல் இருந்தால் மட்டும் தான் போக முடியாது. மற்றபடி அவங்க வந்து டைமுக்கு எல்லாமே அருமையாக போடுறாங்க ப்ரோ. இந்த சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக. ஸோ எஸ் அதர்ஸ் வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குங்களா? ப்ரோ தியாகேஷ் பேசுகிறேன். சொல்லுங்க பிரதர். ப்ரோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம ஹார்மோனிக் எல்லாமே தெரிஞ்சதுனால WM அதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. இந்த ஓகே. ஆர்டர் பிளாக் கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஐ திங்க் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருந்துன்னு நினைக்கிறேன் ஆர்டர் நிறைய பிளாக் பேருக்கு. ஈஸி தான், ஆனால் அது எங்கே எடுக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம். ஸோ மேபி ஃபர்தர் கிளாஸஸில் அதை கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக கொஞ்சம் சொல்லி தந்துட்டா கொஞ்சம் ஈஸி. ஏன்னா நிறைய பேர் வந்து பாஞ்சிடுறாங்க டவுட் கேட்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுது சில இன்ஃபர்மேஷன்லாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ, இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்துடுவோம்.
எஸ் பிரதர். எங்களுக்கு அண்ட் இன்னொன்று என்னன்னா வந்து அலர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. கொஞ்சம் அந்த ரேஞ்சையும் வந்து அந்த மெசேஜ்லேயே போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடிஞ்சா ப்ரைஸோட ஓகே ப்ரோ. ஐ மீன் எக்ஸாக்ட் சொல்ல முடியாது, புரியுது. பட் அட்லீஸ்ட் இந்த இந்த நீங்கள் அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் சார்ட்டில் கொடுக்குறீங்களா, அது குயிக்காக அந்த மெசேஜ்லேயே போட முடிஞ்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நாங்கள் சார்ட்டை பார்த்து கொஞ்சம் நம்மளும் போட்ட வேண்டியதாக இருக்குது. சம்டைம்ஸ் மிஸ் ஆயிடுது. அண்டு 15 மினிட்ஸ் அந்த மாதிரினா இன்னும் கொஞ்சம் பா ஆன் ஆன் கம்ப்யூட்டர் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஏதாவது 1 ஹவர்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக கூட அலர்ட்ஸ் வச்சு கூட நம்ம பண்ணிடலாம். ஸோ ஷூர் அதனால ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே டன். அது அப்டேட் ஓகே ப்ரோ. அது மிச்சபடி முருகேஷ் ப்ரோ, சரவணன் ப்ரோ எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. பேஷன்ஸாகவும் அவர் சொன்ன மாதிரி பொறுமையாக எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணாங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபாரக்ஸ் லேர்ன் பண்ணுறோம். ஸோ அதுக்கான கிளாஸஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் எடுத்துருப்பாரு முருகேஷ். டவுட்டர்ஸ் எல்லாம் மார்னிங் கிளியர் பண்ணியிருப்பாரு. 2வது வந்து நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ் வந்து அலர்ட்ஸாக வரும். சரிங்களா? 2மே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா? இருந்துச்சு ப்ரோ. எஸ் ப்ரோ, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே ப்ரோ. ஸோ கிளாஸ் இது ஃபஸ்ட்டு கிளாஸ். ஸோ நீங்கள் சொன்ன அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக அதை கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? அந்த அலர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அலர்ட்ஸ் அலர்ட்ஸ் எப்படி இருந்துச்சுங்க? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இல்லை அதில் ஏதாவது அப்டேட்ஸ் கொண்டு வரணுமா? ப்ரோ ராஜ் ப்ரோ, எஸ் ப்ரோ, சொல்லுங்கள் சார். அலர்ட்ஸ்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு இப்போ ரீசெண்டா சில அலர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்துட்டு நம்பர்ஸ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க, மெசேஜாவே டெக்ஸ்டா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பதிலாக வந்து ஆக்சுவல் சார்ட்டோட என்ன ரீசனால எடுக்கிறோம்னு பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு திரும்ப ரீசெக் பண்றதுக்கோ இல்லை என்ன ரீசனால அந்த என்ட்ரி எடுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் மந்த்ல கொடுக்குற அலர்ட்ஸ் வந்து வித் ரீசனோட கிடைச்சதுன்னா இன்னைக்கு எடுத்த கோல்டு என்ட்ரி அதான் சொல்றீங்க, அந்த மாதிரி என்ட்ரி. ஸோ அது வந்து டிராவல் இருந்தாலும் முருகேஷ் கொடுத்தாரு. சிஸ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக அவர் சார்ட் எடுத்து கொடுத்துருப்பாரு. ஓகே, அது ஒன்று. ஏன்னா இது வந்து நீங்க போஸ்ட் அலர்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணாலும் ஓகே தான். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் அது பார்த்துடலாம். சரிங்களா? ஓரளவு பிஸியாக இருந்தாலும் அது ஒன்று தான். மற்றது எல்லாமே கரெக்டாக இருந்தது. இப்போ மற்ற எல்லாமே ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டோம். ஓகே டன். இதை நோட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். வேற ஏதாவது டவுட்? சரி சொல்லுங்க, வேற ஏதாவது ஃபீட்பேக்? அந்த இது அலர்ட் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் எஸ்எல் டிபி வச்சு அந்த பாயிண்ட வச்சு மென்ஷன் பண்ண சொல்லு ப்ரோ. பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும், ஆனால் அது கால்ஸ் மாதிரி போயிடும். ஸோ அது இருக்கக்கூடாது. சரி ஓகே, நான் கொஞ்சம் வேற மாற்ற ஐடியா. கண்டிப்பா இதுவரை கொடுத்த எல்லாமே எஸ்எல் வச்சிருப்போமே, வரலையா? சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் இன்னும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. டன் ப்ரோ, டன். வேற ஏதாவது ஃபீட்பேக் இருக்குங்க? சொல்லுங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் ஃபாரக்ஸே தெரியாமல் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்து நான் லேர்ன் பண்ணிட்டேன், அப்படி இருக்கீங்களா? இது வரைக்கும் ஃபாரக்ஸ் தெரியாது. ஓகே ப்ரோ. ஸோ இந்த ஃபீட்பேக் ஐடி வந்து நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் போடுவோம். சரிங்களா? ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா? ஸோ அது மட்டும் சொல்லுங்கள். இது ஓப்பன் டிஸ்கஷன் தான். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலி எனக்கு ஃபாரெக்ஸ்னா என்னன்னே தெரியாது. ஃபண்டோட அக்கௌண்ட்னாலே என்னன்னே தெரியாது. அந்த மெட்டா ஆப்னாலே என்னன்னே தெரியாது. ஸோ எல்லாமே எனக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி நியூ. எல்லாமே அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ போட்டிருந்தாங்க. நான் மெசேஜ் போடுறப்ப எல்லாமே பர்சனலாக பின் பண்ணி எல்லாமே அவங்க சொன்னாங்க. ஸோ ஃபாரெக்ஸ்னா என்னன்னே தெரியாத ஆளுங்களுக்கு கூட இவங்க வந்து ரொம்பவே கிளியரா பக்காவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. குட் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் ஃபண்டட் அக்கௌண்ட்டும் வந்து நல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னாங்க. லைக் வந்து என்ன மாதிரி வாங்கணும், எவ்வளோ அக்கௌண்ட் வாங்கணும், ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும், எவ்வளோ ரூபாய் ஆகும், அது எல்லாமே ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஓகே ப்ரோ, ஷூர். ஓகே, ஒன் மோர் கொஸ்டின். சரி, இப்போ நியூவாக ஜாயின் பண்ணுறாங்களா சார்? இப்போ நீங்கள் நிறைய இடத்துல ஃபாரஸ்ட் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அலர்ட்ஸு சிக்னல்ஸ் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க பாட்டெல்லாம். ஸோ அங்கே லேர்ன் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கீங்களா யாராவது? வேறு இடத்துல ஃபாரஸ்ட் லேர்ன் பண்ணிட்டீங்க? ப்ரோ மகேஷ் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி நான் வந்து ஃபாரெக்ஸ் வந்து 3 இயர்ஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணது தான். பட் அப்போ வந்து வெறும் பேசிக் ட்ரைனிங் தான் கொடுத்தாங்க. எங்கே என்ட்ரி அந்த மாதிரி எஸ்எம்சியில் தான். ஆக்சுவலி அந்த எஸ்எம்சி கான்செப்ட் தான் நான் லேர்ன் பண்ணேன். பட் ஆர்டர் பிளாக் எங்கே வரும் அது மாதிரி அவங்க ஜஸ்ட் இந்த எஃப்ஜி பாருங்க, அது எங்கே இருக்கோ அங்கே பார்த்துட்டு ஆர்டர் பிளாக் போடுங்கன்னு சொன்னாங்க. பட் அது மோஸ்ட் ஆஃப் 80% நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் தான் ஆகும்.
ஓகே ப்ரோ. பட் அந்த ஹார்மோனிக் ஜாயின் பண்ண பிறகு ப்ளஸ் இந்த ஃபாரக்ஸ் ஓபி ரெண்டும் கம்பைண்டாக பண்ணும்போது அந்த அக்யூரேசி இருக்குது. இப்போ நம்ம கால்ஸ் வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ வந்து புதுசாக இருக்கிறவங்களுக்கு இந்த டவுட்டாக இருக்குது. பட் எஸ் நமக்கு ப்ரோ. வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இப்போ இது வந்து கிளாரிட்டி இருக்குது. ஸோ இப்போ நம்மளே கால் கொடுக்குற அளவுக்கு அவங்க ட்ரைன் அப் பண்ணுறாங்க, ட்ரைன் அப் பண்ணியிருக்கீங்க. ஸோ எஸ் ப்ரீவியஸாக வந்து இருக்காது. அது வந்து மார்க்கெட் வலட்டையில் இருக்கும், அதனால தான் ஸ்டாப் லாஸ் ஆச்சு ஏதாவது சொல்லி நம்ம சமாளிச்சிருவாங்க. பட் இங்கே வந்து ஏன் இந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னு அந்த ரீசன் சொல்கிறாங்க. இந்த டைம் யூஸ் வந்துச்சு, இது வந்து தப்பாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கிளாரிட்டி இருக்கு. ஸோ அது ப்ரீவியஸுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இந்த இப்போ இங்கே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. கிரேட். ஓகே. ஓகே. எஸ் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாமா? ஷூர் ப்ரோ, ஷூர். ப்ரோ பொதுவாகவே நான் உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். பட் ஓகே. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்து அது ஃபுல் டைமாக பண்ணுறவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மென்டார்ஸ் வந்து ஈஸியாக அப்ரோச்சபிளாக இருக்காங்க. அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் உங்களுடைய கம்யூனிட்டியில். ஸோ யாராக இருந்தாலுமே சரி, நம்ம எப்போ கேட்டாலுமே வந்து அவங்க வந்து ரொம்ப எல்லாருமே நீங்கள் அவர் எல்லாருமே ரொம்ப அப்ரோச்சபிள். ஒரு மெசேஜ் போட்டாலே அதுக்கு நமக்கு ரிப்ளை கிடைக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம்தான். இது வந்து மற்ற எந்த கம்யூனிட்டிலையுமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்லி நான் கேட்கல. ஸோ நீங்க ரொம்பவே அப்ரோச்சபிளா இருக்கீங்க எல்லா மென்டார்ஸுமே. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ. வேற ஏதாவது இருக்குங்களா ஷேர் பண்ணுறதுக்கு? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ஏதாவது சஜஷன் இருக்கு அந்த மாதிரி? அதே மாதிரி நான் ஆல்ரெடி கேட்டு வந்துப்பாங்க. நீங்கள் மற்ற இடத்துல ஃபாரஸ்ட் கோர்ஸ் படிச்சிருப்பீங்க, கிளாஸ் எல்லாம் போயிருப்பீங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு விஷயம் இங்கே ஏதாவது மிஸ் ஆகுது, இல்லை ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்லை இப்போ போயிட்டு இருக்கிறது நல்லா தான் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் போதுங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணே ஃபீட்பேக்? உங்க கிளாஸ்ல வந்து நீங்க என்ன கண்டென்ட் சொல்ல வரீங்களோ அதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து கொஸ்டின் ஆன்சருக்கு நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்க. சில பேர் டவுட் கேட்பாங்க, இருங்க கொஞ்சம் இருக்கு நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க சொல்லுவீங்க. முருகேஷ் பிரதர் அப்போ நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்றாங்க. அவர் சொல்லி கொடுப்பாரு, அவர் சொல்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவருக்கு எல்லாம் பதில் சொல்லும்போது என்ன சொல்ல வந்தாரோ அந்த விஷயத்த நாங்க கிரகிச்சிக்க முடியாது. கேட்கறவங்க அவர் சொல்ற விஷயத்த இவங்க எல்லாம் இடையில கேட்கறதுனால அந்த பாயிண்ட்டை வந்து நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இல்லை அது ஒண்ணு மட்டும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து கேட்கறது வந்து அவர் சொல்லி முடிச்சுட்டு, இப்போ ஓபி சொல்லி தர்றாரா, ஓபி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் டவுட்டை கேட்கணும். அந்த மாதிரி அவர் அந்த டைமிங்கையும் கண்டென்ட்டையும் அவர் பண்ணிக்கிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ என்னென்னா வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஸோ நம்ம வந்து நம்ம நேமே தெரியும், தமிழ் ஹார்மோன் ட்ரேடர் ராஜ் தான் வச்சுருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டுங்களா? ஆமாம். ஸோ என்கிட்ட தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கீங்க, இப்போது முருகேஷ் வந்து டேக் கேர் பண்ணுறாரு ஃபாரஸ்ட்காக, கரெக்டுங்களா? ஸோ அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தராக வந்து என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பொலைட்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அவர் ரொம்ப பொலைட்டாக இருப்பார். அதுதான் ப்ரோ, அவர் ரொம்ப பொலைட்டாக தான் இருப்பார் எப்பவுமே. ஸோ அதே மாதிரி தான் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுவார். ஸோ நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுங்க எல்லாருமே, சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அவர் ஈஸியாக அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், டவுட்ஸும் கிளியர் பண்ணிடுவார், சரிங்களா? உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஸ்டேட்டுன்னு, அசைன்மெண்ட் மாதிரி கொண்டு, சரிங்களா? ஸோ அவர் அந்த மாதிரி இல்லை. ஸோ அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப பொலைட்டாகவும் இருப்பார். ஸோ அதனால் நீங்கள் எந்த டவுட் கேட்டால் என்ன பண்ண மாட்டார், அவர் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள்லாம் சொல்லவே மாட்டார், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த மாதிரி ஒரு டாபிக் முடிச்சதுக்கப்புறம் டவுட் கேட்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம், சரிங்களா? நான் அவர்கிட்ட டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகேங்க. ஸோ இதுக்கப்புறம் வர லைவ்லேயும் நம்ம அதே மாதிரி பார்க்கலாம், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இல்லை ஒரு டாபிக் நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணலாம். ஓகே ப்ரோ, பண்ணிடலாங்க. வேறு எதுவும் சொல்ல இருக்குங்களா ஃபீட்பேக்ஸ்? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேக்குதுங்களா? எஸ் ப்ரோ, கேட்குது ப்ரோ, சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் மார்க்கெட்டுக்கே புதுசு, இந்தியன் மார்க்கெட்டுக்கும் சரி ஃபாரெக்ஸ் ரெண்டுத்துமே புதுசு தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. சுத்தமாக என்ன சார் பேசிக்ஸ் கூட நான் இப்போ உங்கள் கிளாஸில் வந்துருக்குதுன்னா பேசிக்ஸ் டூ. உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ, நெட்வொர்க் செக் பண்ணுங்க. பேட்டர்ன்ஸ்லாம் புரிஞ்சிச்சு, அதே மாதிரி தான் ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது, நெட்வொர்க் மட்டும் செக் பண்ணுங்க. ஓகே. அது
வேறு ஏதாவது ஷேர் பண்ணுங்களா? ப்ரோ கேக்குதுங்களா? எஸ் ப்ரோ, கேட்குது ப்ரோ, சொல்லுங்கள். அதான் ப்ரோ. ஆக்சுவலா பேட்டர்ன்ஸ் எல்லாமே நல்லாவே சொல்லி கொடுத்தீங்க ப்ரோ. அதெல்லாம் ஈஸியா ஓகே. இருந்துச்சு. முருகேஷ் ப்ரோ ஃபாரெக்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்தாரு, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. ஈஸியா பேட்டர்ன் எப்படி, ஓபி எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாரு ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, நானும் சொல்லிக் கொடுத்த முறையை சொல்லிக் கொடுத்தாரு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுது. நீங்கள் ஓனாக பண்ண முடியுதுங்களா? ஐடென்டிஃபை இங்கே கரெக்டான ஓபி எங்கே ஓகே வருது, ப்ரோ. யூஎஸ்எல் எங்கே எனக்கு வருது. ஓபி மட்டும் ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் டைம் அது செட் ஆகல ப்ரோ. ஓபி மட்டும் நான் இன்னும் ஃபுல்லா ஓகே லேர்ன் பண்ணல. ஓகே ப்ரோ. ஏன்னா முருகேஷ் ப்ரோ நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. நான் வந்து என்னால கரெக்டா அட்டன் பண்ண முடியல. ஓபி மட்டும் நான் இன்னும் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இது 4 பண்ணல டேஸ் ப்ரோ. லீவ் தானே, ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆமா ஆமா ப்ரோ. எந்த டவுட்டாக இருந்தாலும் எனி டைம் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், சரிங்களா? ப்ராப்ளம். ஓகே ப்ரோ. இப்போதைக்கு வந்து நம்ம கால் எடுக்க முடியாது. முருகேஷ் எடுக்க முடியாது, நான் எடுப்பேன். முருகேஷ் எடுக்க முடியாது, சரிங்களா? சரவம் ப்ரோவும் நம்ம எடுக்க முடியாது. எல்லாமே முருகேஷும் சரி, அவங்களுக்கு ஒரு ஓன் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஓகே ஓகே ப்ரோ. பட் ப்ரோ ஓபிக்கு ஃப்யூச்சரில் மட்டும் ஒரே வந்து ஒரு நம்ம செஷன் ஆஃபீஸ் வைக்க முடியுமா ப்ரோ? ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே ப்ரோ. ப்ரோ இல்ல ஒரு அண்ட் சின்ன ரிக்வெஸ்ட். ஓபிக்கு ஓபிக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு செஷன் மாதிரி என்ன வைக்க முடியும் ப்ரோ? வச்சிடலாம் ப்ரோ. சாட்டர்டே இந்த சண்டே 4 லீவ் டேஸ்ல தானே எல்லாத்துக்கும். ஸோ அந்த டைமில் வந்து லீவ் நம்ம தான் ப்ரோ. வச்சிடறோம், சரிங்களா? அப்போ எக்ஸ்ட்ரா எல்லாருமே ஈஸியாக அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஷூர். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ ராஜ் அதே ப்ரோ. மாதிரி இன்னொரு ரிக்வெஸ்ட் ப்ரோ. அலர்ட் சொல்லுங்கள். குரூப்பும் வந்து நீங்க கண்டினியூ பண்ணீங்களா ப்ரோ? அலர்ட் குரூப் வந்து எவ்ரி மந்த்தும் கண்டினியூ ஆகும், சரிங்களா? ஸோ அலர்ட்டுக்கு ஓகே செப்பரேட்டாக ப்ரோ. ஒரு குரூப் இருக்கும், அது எவ்ரி மந்த் கண்டினியூ ஆகும். ஸோ அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட்டாக 2-3 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, முருகேஷ் மட்டும் ஓகே இல்லாமல், ப்ரோ. சரிங்களா? ஸோ அந்த லைவுமே பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ. இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 19 தேதி தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கும் கிளாஸ் இருக்கும், சரிங்களா? ஓகே ப்ரோ. இந்த ஜான் எண்டு வரைக்குமே கிளாஸ் இருக்கும். மார்னிங்கும் இருக்கும், நைட்டும் இருக்கும். உங்களுக்கு ஓகே ப்ரோ. எப்போ ஏன்னா முடியுதோ நாங்க வந்து அப்போ இன்னும் ஃபண்டட் கிளியர் பண்ற வரைக்குமாச்சும் அலர்ட் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக வரும், சரிங்களா? அதுக்கு தான். அலர்ட் எப்பவுமே வரும், நம்ம அதுதான் பிளான் பண்ணியிருக்கோம், சரிங்க ப்ரோ. சரிங்களா? அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஜான் தேங்க் 31 வரைக்கும் நம்ம டைம் இருக்குது. எல்லா டவுட்ஸுமே கேளுங்க, சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. தேங்க்யூ ஸோ ப்ரோ. அதுக்கப்புறம் தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. நன்றி. ஓகே, ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. ராஜ் ப்ரோ. இதுக்கப்புறம் வந்து முருகேஷ் கிளாஸ் எடுப்பார், சரிங்களா? எனக்கு அன்றைக்கி ஏதாவது இருந்தால் நீங்கள் டேரெக்டாக முருகேஷ் டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ராஜ் ப்ரோ, சொல்லுங்க brother. ஹாப்பி பொங்கல் ப்ரோ. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் ப்ரோ, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். ஆனால் அதே டைம் பொங்கல் அப்பவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருப்போம் மோஸ்ட்லி, சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் என்ன பண்ணுங்கள், எனி டைம் மெசேஜ் கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ரைட். ஓகே ஓகே, ப்ரோ. ஸோ இந்த ஃபீட்பேக் நான் கம்யூனிட்டி குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிறேங்க, சரிங்களா? நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்து வரோம். அண்ட் இதை தவிர்த்து ஓகே உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் தேவைப்படுது, ஓகே நான் மற்ற கிளாஸ் படித்தேன் ப்ரோ, வேறு இடத்துல படித்தேன், அந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் யூஸ் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு, நம்ம கிளாஸ்லேயே அதை கொண்டு வந்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தாட்ஸ் இருக்குனாலும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம அதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூங்க எல்லாரும், திரும்ப பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஸோ தேங்க்யூ. நான் இருக்க நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. ஸோ முருகேஷ் வந்து நியூ மீட்டிங்னுக்கு அனுப்புவார், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ கஸ், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சிஸ்டர்.